வணக்கம், வெல்கம் டு அன்பு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சோபா ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சோபா வந்து ரொம்ப பிரமாண்டமான சோபாவோ காஸ்ட்லியான சோபாவோ கிடையாது. சும்மா சாதாரண சோபா தான். சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி வீட்டில் எப்படி இருக்குமோ அப்படி தான் நம்மளோட சோபா இருக்குது. இப்போ இதை தான் வந்து சாதாரண சோபாவை சூப்பர் சோபாவாக மாற்ற போகிறோம். இது கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா சோஃபா கவர் வந்து நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இது ரொம்ப காஸ்ட்லி கிடையாது. 350 ரூபா தான் இதோட ரேட்டு. நம்ம மொத்தம் 6 பீஸ் வந்துடும். சிங்கிள் சோபாவுக்கு 2, இந்த டபுள் சீட்டுக்கு உள்ளதுக்கு 4 வந்துடும். மொத்தம் 6 இது இதில் வந்துடும். இப்போ நான் இதை வந்து ரெடி பண்ணுறதுக்காக சொட்டர் நூல் எடுத்திருக்கேன். அதை வந்து இப்படி நம்ம கையில் வந்து ஒரு தேவையான லென்த் சுற்றிக்கலாம். அதாவது நம்ம ஒரு அட்டை இருந்தால் கூட அதில் சுற்றிக்கலாம். நான் வந்து எவ்வளோ அடர்த்தி வேணுமோ அதுக்கு திக்காக வந்து ஒரு 15லேருந்து 20 சுற்று வந்து இதில் சுற்றிக்கலாம். இது மாதிரி நான் சுற்றிட்டு இப்போ அதை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு மேலே வந்து 2 சுற்று சுற்றிட்டு நாட் போட்டுக்க போகிறேன். அதாவது பூலாம் கட்டுவோம்ல, அது மாதிரி வந்து நாட் வந்து 2 நாட் வந்து நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா நூலை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். அப்படி இல்லையா அந்த இதிலே வந்து சரிசமமாக வச்சு நம்ம அப்படியே கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டுட்டு நூலெல்லாம் தனித்தனியாக வர்ற மாதிரி நம்ம உள்ளே கொடுத்து கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணிவிட்டு நல்லா சரிசமமாக நூலை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். வந்து ஒன்று மேலேயும் ஒன்று கீழேயும் தொங்குற மாதிரி இல்லாமல் ஒரு லெவலாக வச்சு நம்ம வந்து இதை வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம சோஃபா கவரில் வந்து தைச்சி விட போகிறோம். நான் வந்து இந்த சிங்கிள் சோஃபாவுக்கு கீழே உள்ள இதுலையும் அது வந்து டபுள் சோஃபா இருக்கு இல்லையா, அந்த இதுக்கு கீழே உள்ளதுக்கு வந்து நான் தைச்சிக்க போகிறேன். நான் தைச்சதுக்கு பிறகு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம இப்படி இந்த மேல் பகுதியை வந்து அந்த கிளாத்துக்குள்ளே கொடுத்துட்டு அந்த தொங்குறது மட்டும் வெளியில் நீட்டாக தெரிகிற மாதிரி வச்சு நம்ம ஊசியில் வந்து நூல் வச்சு தைச்சிக்கலாம். நான் வந்து இப்போ 3 செட்டுமே தைச்சி எடுத்துட்டேன். நீட்டாக அழகாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் இது வந்து ஒரு 5 இடத்துல வச்சுருக்கேன். பெரிய லாங்காக உள்ளதில் வந்து ஒரு 10 இடத்துல வச்சு நான் தைச்சிருப்பேன். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து என்னுடைய சோஃபாவில் அந்த கவர் இருக்கும். ஏன்னா பார்க்க அழுக்கு பட்டாலும் தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த கவர் போட்டிருக்கேன். இப்போ நம்ம எடுத்துகிட்டு புதுசாக வாங்கின கவரை வந்து இதில் வந்து போட்டுக்கலாம். மேலே போட்டாச்சு, கீழேயும் வந்து நான் அதை விரிச்சு விட்டுட்டேன். அழகாக வந்து நம்ம அந்த குஞ்சம் மாதிரி வச்சு தைச்சோம் இல்லையா, அது வந்து அழகாக தொங்குறது வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். நம்ம சாதாரண சோஃபா வந்து சூப்பர் சோஃபாவாக வந்து இருக்கும். இதை பார்க்கும்போதே அழகாக வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதே மாதிரி சோஃபாவில் வைப்போம், குஷன் வைப்போம் இல்லையா, அந்த குஷனுக்கு வந்து கவரும் வந்து நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் டைப்பில் இருக்கும். நல்லா ரெட் கலரில் சூப்பராக இருக்கும். அந்த சோஃபா கவர் லைட் கவருக்கும் அதில் இந்த குஷன் வந்து டார்க்காக வைக்கும்போது நல்லா எடுப்பாக பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். ஹாலே வந்து ஒரு லுக்காக இருக்கும். இந்த சோஃபா கவர் போட்டு இந்த குஷன் வைக்கும்போது இந்த ஹாலே வந்து நல்லா எடுப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீட்டாக அழகாக வச்சாச்சு. அதே மாதிரி நம்ம அந்த சிங்கிள் சோஃபாவில் வந்து சைடில் வந்து சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும் இல்லையா குஷன், அந்த குஷனை வந்து நம்மளே வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பழைய கிளாத் வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். என் பொண்ணோட சுடிதார் பேண்ட்டு தான் எடுத்திருக்கேங்க. இது வந்து பழைய பேண்ட்டு, ஆனால் புதுசு யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா செட்டாக வாங்குறோம் பார்த்தீங்களா, ரெடிமேடில் டாப்பும் பேண்ட்டும் செட்டாக வரும் இல்லையா, அந்த பேண்ட் வந்து அவங்களுக்கு போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. உட்காந்தா எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சா உட்கார முடியாது, அப்படி இருக்குது. அதனால் அவங்க வந்து லெக்கின் பேண்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு தான் நம்ம வாங்குறது. நிறைய கலராக வந்து பீரோவில் இருக்குது. அதனால் வேஸ்ட்டாக இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம வந்து ஒரு குஷன் ரெடி பண்ணிடலாம்னு எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த தொடைப்பகுதிக்கு மேலேயும் கீழே முழங்காலுக்கு கீழ்ப்பகுதியும் வந்து ஒரு அளவு லென்த் வந்து நம்ம அந்த சைடில் வச்சு பார்த்துட்டு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம எடுத்து கட் பண்ணிக்கலாம். கீழே வந்து ரொம்ப அடிப்பகுதியில் வந்து கட் பண்ணிட வேண்டாம். முழங்காலுக்கு கீழே வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சுருக்கங்கள் வந்து அதிகமாக இருக்காது கீழே அடியில் கட் பண்ணோம்னா. இது வந்து நல்லா சுருக்கம் வந்து நெருக்கம் இருக்க மாதிரி தைச்சா தான் அந்த குஷன் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஏன்னா தொடைப்பகுதி வந்து நல்லா அகலமாக இருக்கும். அதனால் அந்த அளவு வந்து 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ உள்பகுதியை வந்து வெளியில் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு இப்போ ஊசி நூல் வச்சு நம்ம இதை தைக்க போகிறோம். ரொம்ப ஈஸியான தையலுங்க, ஓட்ட தையல். எல்லாருக்கும் தெரிஞ்ச தையல் அது. அதாவது எனக்கு தைக்கவே தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க கூட சூப்பராக தைக்கலாம் இந்த ஓட்டத்தையல். அதாவது நம்ம ஊசியை உள்ளே கொடுத்து இழுக்க போகிறோம். அதுதான் வந்து ஓட்டத்தையல். அதாவது ரொம்ப அகலமாக, அதாவது தள்ளி தைக்காமல் கிட்ட அந்த ஊசியை கொடுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். இந்த சுருக்கம் அதிகமாக இருக்கும், குஷன் பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். அதனால் நான் வந்து ஊசியை கிட்ட கொடுத்து தைச்சி எடுத்துக்கிறேன்.
அதாவது ஓட்டை தையல் தானே, இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு யோசிக்காதீங்க. சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம வந்து இப்படி பிடிச்சி இழுத்தாலாம் கட் ஆகாது. கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணால் மட்டும்தான் இது கட் ஆகும். இப்போ நம்ம வந்து எங்கே ஆரம்பித்தோமோ அந்த இடத்துக்கே வந்தாச்சு. இப்போ ஊசியை நம்ம கட் பண்ணிவிட்டு நூல் 2 பக்கம் பிடிச்சிட்டு நல்லா பிடிச்சி சுருக்கி விட்டோம்னா நல்லா சுருங்கி வந்துடும் இந்த கிளாத்து. இப்போ நல்லா பிடிச்சிட்டு டைட்டாக வந்து நாட் போட்டுக்கலாம். ஒரு 3 நாட்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து போட்டுட்டு நம்ம நல்லா கட் பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம திருப்பி விட்டுட்டோம். திருப்பி விட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த இது வந்து அழகாக இருக்கும். இப்படி இருக்கும் சூப்பராக. இப்போ இதில் வந்து நம்ம காட்டன் வந்து ஃபுல் பண்ணிக்கலாம். இல்லை பழைய கிளாத் இருந்தால் கூட அதில் நம்ம வச்சு நம்ம குஷன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட காட்டன் இருக்குது, பொம்மைக்கெல்லாம் வைக்கக்கூடிய காட்டன் இருந்துச்சு. அதனால் அதை எடுத்து நல்லா அந்த காட்டனை பிரித்து விட்டு அப்படியே வந்து உள்ளே அமுக்கலாம். அது கல் மாதிரி அமுக்காமல் நல்லா பிரித்து விட்டு அந்த காட்டனை சாஃப்டாக வந்து உள்ளே அமுக்கி விட்டுட்டிங்கன்னா அடியில் வந்து நல்லா கொஞ்சம் அமுக்கி வந்து வச்சோம்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது மாதிரி வந்து நான் ஃபுல்லாக வந்து ஃபுல் பண்ணிக்கிறேன். ஃபுல் பண்ணிவிட்டு அங்கே ஆரம்பத்தில் எப்படி தைச்சோமோ அதே மாதிரி இங்கே வந்து நம்ம நெருக்கமாக அந்த ஓட்டை தையலை போட்டு தைச்சிக்கலாம். நல்லா வந்து அந்த நாட்டை வந்து நல்லா டைட்டாக போட்டுக்கணும், அவ்வளோதான். அந்த காட்டன்லாம் வெளியில் தெரியாமல் நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு நம்ம தைச்ச இதுவுமே வந்து நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு நம்ம நாட் போட்டுட்டோம்னா சூப்பரான குஷன் வந்து ரெடி ஆயிரும். இப்போ இந்த குஷனுக்கு வந்து ஒரு கவர் வந்து செய்ய போகிறோம். அதுக்கும் இந்த சுடிதார் பேண்ட்டு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுடைய குஷன் கவர் வந்து ரெட் கலரில் இருக்கு இல்லையா, அதனால் அதுக்கு மேட்சாக இருக்கணும். இந்த சைடில் இருக்க குஷன் கவர் மேட்சாக இருக்கணும்னா இந்த ரெட் கலர் பேண்ட் எடுத்திருக்கேன். இதையும் அதே மாதிரி கட் பண்ணி எப்படி நம்ம முன்னாடி தைச்சோமோ அதே மாதிரி தைச்சி உள்ளே வந்து அந்த குஷனை வச்சு ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக வந்து குஷன் கவர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். குஷனும் ரெடி பண்ணிட்டோம். வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடக்கூடிய பேண்ட்டு தான் அது. அதில் வந்து நம்ம சூப்பரான ஒரு குஷன் ரெடி பண்ணியாச்சு. நான் அது இந்த மாதிரி அடிக்கடி வந்து குஷன் ரெடி பண்ணிகிட்ருப்பேன். என்னுடைய பெட்டுக்கும் வந்து இந்த மாதிரி குஷன் வந்து ரெடி பண்ணிப்பேன். சோபாவுக்கும் ரெடி பண்ணிப்பேன். இந்த பேண்ட்டு சுடிதார் பேண்ட்டு மட்டும் இல்லைங்க, என்னுடைய ஹஸ்பண்டோடைய பேண்ட்டு கூட பழைய பேண்ட் இருந்துச்சுன்னா அதை எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி காட்டன் அல்லது பழைய கிளாத்லாம் உள்ளே ஃபுல் பண்ணி ஒரு குஷன் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். வெளியில் அதாவது சுடிதார் பேண்ட்டுனா ஒன்றும் இல்லை, ஜென்ஸ் பேண்ட்டாக இருந்தால் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. வெளியில் ஒரு கிளாத்து நல்ல கிளாத்தை போட்டு கவர் தைச்சி வச்சுருவேன். நம்மளுக்கு சூப்பரான குஷன் ரெடி ஆயிரும். வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடக்கூடிய வந்து இந்த கிளாத்தெல்லாம் வந்து நம்ம அழகாக வந்து ஒரு குஷன் வந்து ரெடி பண்ணிடுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நமக்கு வந்து மனசு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, டென்ஷனாக இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வேஸ்ட்டு பொருளாக எடுத்து சின்ன சின்ன கிராஃப்ட்லாம் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அடிக்கடி. ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு யோகா மாதிரி. நம்ம மனசு வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, அதையே சில விஷயங்கள் நடந்த விஷயங்களை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது நம்மளோட மனசு எல்லாமே ஒரு நிலையாக வந்து நம்ம என்ன விஷயம் செய்கிறோமோ அதில் வந்து கவனமாக இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு மனசு ரிலாக்ஸாக இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன கிராஃப்ட்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து செஞ்சுட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செய்கிறது. வேஸ்ட்டு பொருளில் நம்ம வந்து ஒரு கிராஃப்ட் செய்கிறது இன்னொரு ரொம்ப பிடிச்சமான விஷயம். பழசு எதையுமே தூக்கி போட்டுறாமல் நம்ம வந்து ரெடி பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பழமொழி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, சிறு திரும்பும் பல்குத்த உதவுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்மளுக்கு வேஸ்ட்டுன்னு எதெல்லாம் நினைக்கிறோமோ எப்போயாவது வந்து நமக்கு வந்து அது யூஸ் ஆகும். அதனால் பழசை வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து ஒரு பொண்ணு மாதிரி தாங்க. அதாவது சுமாரான ஃபிகரை மேக்கப் பண்ணி சூப்பர் ஃபிகராக மாத்திரம் இல்லையா, அதே மாதிரி தான் சாதாரண சோபாவை நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி ரொம்ப சூப்பராக அழகாக மாற்றியாச்சு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.